ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி முழுக்க ஸ்டுடியோக்குள்ள தான் பார்க்க அழகான ஆளுங்க, சிகப்பாக இருக்கணும், வேறு வேறு உடல் கட்டு இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் இருக்குதுங்க. அவன் வாழ்கிற உலகத்தை அவனுக்கு காண்பிக்காமல் ஒரு பொய்யான ஒரு புறத்தோற்ற உலகத்தை காமிச்சிட்டு நீங்கள் வந்து போயிட்டு இருக்கின்றது அந்த கோபம் இருப்பாருங்க. ஒரு கிராமத்தில் எழுதின கோபம், நியாயமான கோபம். அந்த கோபத்தினுடைய அந்த அடையாளம் தான் பாருகிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல்ல புட்டர்னா கணக்குன்னு சொல்லிட்டு கனடாவில் இருக்கிற ஒரு டேரக்டர் போய் ஒரு பயிற்சி எடுத்தார். அப்போ முழுக்க முழுக்க வெஸ்டர்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு சைக்கோ அந்த படத்தை வந்து மாத்துறாரு. யாரை கோமணம் கட்டி பார்த்த கமலஹாசனை கோட்டு சூட்டு போட்டு ஒரு ரோஜா சொல்லிவிட்டு நீ வந்து பாரு, பெண்களை வந்து வேட்டையாடுகிற ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு. ஆமா, அது முழுக்க முழுக்க ஜப்பானி கேரக்டர், இது முழுக்க முழுக்க ஆங்கிலம் கலந்த நவீன பாணி ஒரு இது. ஸோ முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் செல் எடுக்கிறாரு. படம் எடுக்கிற முறைகளும் வெஸ்டர்ன் செல் எடுக்கிறாரு. அது இருக்கிற கதாபாத்திரங்களும் வெஸ்டர்னா எடுக்கிறாரு. சொல்லி நான் நின்று ஜெயிச்சுங்கிறாரு. சிகரம் உருகாது, இமயம் உருகும். மனிதர்களுக்காக கண்ணீர் விட்டு அழும். அதனாலதான் இன்னைக்கு என்னுடைய அந்த இறப்பினால் கூட இயக்குனர் இமயம் வந்து பாரதிராஜா மரணம் என்பது எல்லோர் இல்லத்திலும் தன்னோடு பிறந்து வளர்ந்த ஒரு சகோதரன் இறந்து விட்ட அந்த துயரத்தை வந்து அனுபவிக்கிறேன். வெறும் சினிமாக்காரனாக அவர் இல்லை, ஒரு ரத்தமும் சதயமான மண்ணின் விளிம்பு நிலை மனிதர்களை குறித்துவிட்ட ஒரு கலைஞராக இருந்தார். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் திரை ஆளுமை இன்றும் தொடர்கிறதா? அவருடைய வெற்றியின் பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக இயக்குனர் திரு ராசி அழகப்பன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராசி அழகப்பன். வணக்கம். இயக்குனர் திரு பாரதி ராஜாவினுடைய படங்களில் இருக்கின்ற கிராமம் உண்மையில் எப்படி உருவாக்கப்பட்ட கிராமம்? அது உருவானதல்ல. அவர் வந்து அல்லி நகரத்தில், தேனி மாவட்டத்தில் அவர் பழகிய இடங்கள், பகுதிகள், மனிதர்கள், அவரோடு இருந்த வாழ்ந்த மனிதர்களை அடையாளப்படுத்தி தன்னுடைய மண் சார்ந்த உணர்வுகளை எடுத்து சொல்கிறதுக்காக கையில் எடுத்த ஆயுதம் தான் சினிமா அவருக்கு. அதுக்கு முன்னாடி முழுக்க ஸ்டுடியோக்குள்ளே தான் இருந்தது. பார்க்க அழகான ஆளுங்க, சிகப்பாக இருக்கணும், வேறு வேறு உடல் கட்டு இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் இருந்தது. பாரதி ராஜா அதை முழுக்க முற்றிலும் தூக்கி அடித்து கிடாச்சிட்டார். என்னடா சினிமாவில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? பார்க்குறவங்க பூரா ஏழை ஜனங்க, லுங்கி கட்டிக்கிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு சாப்பிட வசதி இல்லாமல் ஏதோ அவன் சாப்பாட்டெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஒரு படத்தை பார்க்க வந்தால், நீ ஒரு புதுசாக ஒரு உலகத்தில் ஸ்டுடியோக்கள் வச்சுக்கிட்டு அழகழகான மனிதர்கள் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிம்பங்களை இப்போ சண்டை போட்டுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் வாழ்கிற உலகத்தை அவனுக்கு காண்பிக்காமல் ஒரு பொய்யான ஒரு புறத்தோற்ற உலகத்தை காமிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து போயிட்டு இருக்கின்றது அந்த கோபம் இருக்கு பாருங்க. ஒரு கிராமத்து இளைஞனின் கோபம், நியாயமான கோபம். அந்த கோபத்தினுடைய அந்த அடையாளம் தான் பாரதி ராஜா. அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல்ல புட்டர்னா கணக்குன்னு சொல்லிட்டு கனடாவில் இருக்கிற ஒரு டேரக்டர் போய் ஒரு பயிற்சி எடுத்தார். புட்டர்னா வந்து அதாவது சேது மாதவன் மாதிரி மிகச்சிறந்த ஆளுமை மிக்க எழுத்தாளர், திரைக்கதையாசிரியர். அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்து இங்கே ஜெகநாதன் அவங்க பண்ணிக்கிட்டு முதல் படம் வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லாத்தையும் ஒட்டை தூக்கி எறிகிறார். முதல்ல நான் ஸ்டுடியோ போக மாட்டேன், கேமரா தூக்கிட்டு எங்கள் ஊருக்கு வா, கிராமத்துக்கு வா, அங்கே இருக்கிற ஏரிக்கரை பாரு, அங்கே ஒரு குருவிங்களை பாரு, குயில்களை பாரு, அங்கே இருக்கிற மரச்செடி பாரு, கள்ளிச்செடியை பாரு, குளத்தை பாரு, என்னடா பண்ணுறீங்க, இங்கேயே மனிதர்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மையப்படுத்தி தான் அவர் 16 வயதில் பண்ணுறாரு. ஆர் செல்வராஜ் கதை எழுதும்போது 16 பண்ணும்போது அவர் பிடிச்ச மனித மிக அழகாக இளைஞர்களால் ரசிக்கப்பட்ட, இளைஞர்களின் காதலன் என்று பேசப்பட்ட ஒரு கமலஹாசனை முழுக்க கோமணம் கட்டி அடிக்க வச்சார். ஆனால் இதுதான் அதில் கமலஹாசன் இருந்தார்ல, இருந்தார். அது இன்னும் அதான் சொல்கிறேன். ஆனாலும் சப்பானி இல்லாமல் இருக்க மாட்டார். அவருடைய அந்த பிம்பத்தை உடைத்தார். முதல்ல அந்த அழகை பூரா குறைச்சார். அந்த பேசுகிற மொழி அழகை குறைச்சார். ஒரு சாதாரண கிராமத்து பேச்சு மொழியை அவர் கையில் கொடுத்தார். அவர் எதிர்பார்த்தமாக இருக்கிற பரட்டன்னு ஒருத்தனை ஆரம்பித்தார். அழகான அருள்மொழி தேவன் மாதிரி பேரெல்லாம் கிடையாது, பரட்டா அப்படிதான் இருப்பான் எங்கள் ஊரில். சூப்பர் ரஜினிகாந்த் வந்து அப்படி ஆக்கினார். அப்புறம் மிக மிக அழகாக இருந்த ஒரு பொண்ணு மயிலை வந்து ஒரு சாதாரண ஒரு கிராம பெண்ணாக மாற்றினார். அது ஒரு டாக்டர் வர்றான்னு சொல்லிட்டு முழுக்க 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 ஒரு கிராமம் சார்ந்த ஒரு அழகியலான மனிதர்கள் பார்க்கக்கூடிய ஒரு கதையை அவர் கட்டமைச்சார்.
அன்று தொடங்கி இன்று வரையும் 50 ஆண்டு காலம் ஒன்று அவர் மாதிரி இருக்கணும், அல்லது அவருடைய தாக்கத்தை புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கான அந்த அந்த மனித உணவியல் படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அவருடைய காலம். 50 ஆண்டு காலம் என்பது பாரதி ராஜாவின் காலம். அவர் இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஸ்டுடியோக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்போம். அதை உடைச்சது அவர் தான். ஆனால் கிராமம் என்பது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு திரைப்படத்திற்காக திரு பாரதி ராஜா உருவாக்கி கொண்ட அல்லது உருவாக்க நினைத்த கிராமம் தானே, திரைப்படத்திற்காக. தான் வாழ்ந்த கிராமத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு கதையில் புனைய வைத்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த கிராமம் தான். அது அவர் வாழ்ந்த கிராமம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மதுரை சைடு தான், கோயம்புத்தூர் சைடு போனதே கிடையாது. பாக்கியராஜெல்லாம் கோயம்புத்தூர் பக்கம் போவாங்க, பொள்ளாச்சி பக்கம் போவாங்க நிறைய பேர். அந்த ஊர் அதுதான் கிராமம்பாங்க. வளமையாக இருப்பதல்ல கிராமம். மானம் பார்த்த பூமியும் வாடிக்கொண்டு இருப்பதும், ஆடு மாடுகள் மேய்வதும், அதிலே உணர்வுகளோடு மக்கள் தன்னுடைய உறவுகளை மேம்படுத்துவதுமெல்லாம் ஒரு கிராமம் இருக்குது. காஞ்சிபுரம் இடத்துல நல்ல உறவுகள் இருக்கும். கள்ளிச்செடி எங்கே இருக்கும்? பதில் இருக்காது. நெற்பயிர் தானே இருக்கும், கரும்பு தானே இருக்கும். இப்போ அது மாதிரி இடங்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட அந்த பகுதிகளை முழுக்க அங்கே வாழ்கிற மக்கள் இருக்கிற அன்பு, பகை, குணம், உயர்வு, மேன்மை, காட்சிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிட்டார். அதனால் எல்லாருக்குமே அது பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு திறவுகோலாக இருந்தது. நீங்கள் கிராமங்களை பற்றி நிறையா சொன்னீங்க. அவருடைய முதல் படம் முக்கியமாக 16 வயது நிலை, அதுக்கப்புறம் கிழக்கே போகும். ஆமாம், கிழக்கே போகும். ஆனால் உடனுக்குடனே சிகப்பு ரோஜாக்களும் வந்தது. ஆமாம், சிகப்பு ரோஜா. ஆனால் அவர் தொடர்ச்சியாக அவருடைய 2 படங்களுக்கு அப்புறம் 3வது படமே சிகப்பு ரோஜா. ஆமாம், அவர் தொடர்ந்து 5 படங்கள் சில்வர் ஜூப்ளி கொடுத்தார். யாருமே கிடையாது. அவர் தொடர்ந்து கிராம படங்களாக கொடுக்குறாரு. பாரதி ராஜாவும் மதுரைக்காரன், தேனிக்காரன், அள்ளி நகரத்தில் வந்திருக்கான், அவனுக்கு தெரிஞ்சது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் எங்கேயா நல்ல படம் வேறு மாதிரி ஸ்டைலில் படம் எடுக்க போகிறான் அப்படி சொல்லும்போது ஒலுக்கட்டு மாயாக ராஜ்கண்ணு ப்ரொடியூசர்னு சொல்கிறாரு, நீ ஒரு நகரத்து படம் எடுக்கிறாரு. அப்போ முழுக்க வெஸ்டர்னாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு சைக்கோ அந்த படத்தை மாற்றுறாரு. யாரை? கோமணம் கட்டி பார்த்த கமலஹாசனை கோட்டு சூட்டு பார்த்து ஒரு ரோஜாவை சொல்லி விட்டு நீ பாரு, பெண்களை வேட்டையாடுகிற ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு. ஆமாம், அதில் முழுக்க ஜப்பானி கேரக்டரு, இது முழுக்க ஆங்கிலம் கலந்த நவீன பாணி ஒரு இது. ஸோ முழுக்க வெஸ்டர்ன் ஸ்டைல் எடுக்கிறாரு. படம் எடுக்கிற முறைகளும் வெஸ்டர்ன் ஸ்டைல் எடுக்கிறாரு. அது இருக்கிற கதாபாத்திரங்களும் வெஸ்டர்னாக எடுக்கிறாரு. சொல்லி நான் நின்று ஜெயிச்சு காமிக்கிறாரு. ஸோ ஒரு படைப்பாளனால் முடியும். நான் ஒரு கிராமத்தில் சொன்னால் கிராம படம் மட்டும் பண்ணல, இதையும் பண்ணுவேன் என்று வென்று காட்டியவர் பாரதி ராஜா. அதனால தான் ஒரு டைரக்டர் எது ஒன்றாலும் பண்ணலான்ற இடத்துக்கு தன்னுடைய உதவியாளர்கள் இருங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி மேலே போய் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தட்டி கொடுத்து, அதனால தான் ஒரு பெரிய சேஞ்சஸ் தமிழ்நாட்டில் கிடைச்சது. கிராமத்து படங்களுடைய திரைமொழி நீங்கள் இப்போ சொன்ன சிகப்பு ரோஜாக்கள் ஒரு நவீனமான ஒரு மேற்கத்திய பாணியில் எடுக்கப்பட்ட திரைமொழி. ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ரெண்டுமே வேறு வகையில் வேறு சொன்னோம், வேறு குணாதிசயங்கள் தான். அந்த கிராமத்து மனிதனுடைய எந்த துளி வாசமும் அங்கே இருக்காது. முழுக்குழிக்க நகரவாசங்களுடைய பொறாமை, போட்டி, வன்மம், அந்த பேராசை, அது மட்டும்தான் இருந்திருக்கும். அந்த மேம்பட்ட அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த மக்களுடைய மனிதர்களும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அதனுடைய ஆசாபாசங்களும் வன்மம் தான் அவர் காமிச்சிருப்பார். 1% கூட கிராமத்துடைய பணி அங்கே இருக்காது. கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். கோணங்களே மாறி இருக்கும், இசையே மாறி இருக்கும். இளையராஜா முழுக்க இசையே மாற்றிருப்பார், வாத்திய கருவிகளை மாற்றிருப்பார், சொல்கிற டோனை மாற்றிருப்பார். நீங்கள் காட்சிகளில் கிராமத்தில் எடுக்கிற அந்த கோணங்கள், அதுக்கு அந்த வண்ணங்கள்லாம் இருக்குது பாருங்கள், கலர் சொல்லுமா, அந்த கலர்ஸ் எல்லாமே சிவராஜா மாற்றிருப்பார். 2 விஷயம் சொன்னீங்க. முக்கியமாக கோணங்கள் மாற்றிருப்பார் அப்படின்னு திரு பாரதி ராஜா தன்னுடைய கிராம படங்களில் கொண்டு வந்த திரைமொழி கோணங்கள். அதே மாதிரி நவீன படங்கள், முக்கியமாக சிகப்பு ரோஜாக்கள், அதுக்கப்புறம் டிக் 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 போன்ற படம், அந்த கோணங்கள் மாற்றம் எந்த அளவுக்கு கதைக்கு உதவின்னு நினைக்கிறீங்க? இல்லை, முழுக்க தமிழ் மக்களால், தமிழ் சூழலால் புரியப்படாத ஒரு கதை புனையப்படுகிற போது அதில் கோணங்கள் எப்படியெல்லாம் வித்தியாசமாக காட்டி ரசனையை உருவாக்கணும். அதனால தான் கோணங்கள் முற்றிலும் மாறுபட்டுருக்குதுன்றாங்க. யாருமே பார்த்துருக்க முடியாது. கிராமம்னாக்கா நீங்கள் வெவ்வேறு மாதிரி தலைகழி வச்சிங்கன்னா ஆலமரத்துக்கு தலைகழி வைக்கிறாம்பாங்க. ஆனால் வெஸ்டர்ன் பிக்சரில் ஒரு மனுஷன் இப்படி சாஞ்சி நின்று பார்க்குறான்னா அது மாதிரி கோணங்கள் எடுத்தால் பரவாயில்லையே, வேறு டைப்பாக எடுக்கிறானாம்பாங்க. அந்த வசதியை அந்த படம் தரும். பார்க்காத ஒரு கதையில், பார்க்காத ஒரு கோணத்தில் எடுக்கக்கூடிய வசதியை அந்த படங்கள் கொடுக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர் அதை பண்ணிகிட்டு இருந்தார். கிராமப்படங்கள் இப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கதாபாத்திரனுடைய அந்த கண்ணோட்டத்தில் தான் பெரும்பாலான தொழில்நுட்ப கருவிகளை இயங்கலைன்னா அது மாறுபட்டு இருக்கும், அகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ தன்னுடைய கற்பனையை தாண்டி இருக்கிற வேறு படங்கள் தான் கோணங்கள் காமிக்கலாம். அதில் பாரதி ராஜா மிக பிரமாதம். முக்கியமாக பாரதி ராஜா அவருடைய திறமையில் முக்கியமாக சொல்லப்படுவது அவருடைய திரைக்கதை. ஏன்னால் பெரும்பாலான திரைப்படங்களில் அவர் திரைக்கதை, இயக்கம் 2 தான் எடுத்து. ஆமாம், கதை சொன்னதே கிடையாது, கதை அவரது கிடையாது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களே என் கதை, நான் வாழ்ந்தது, நான் இருக்குன்னு சொல்கிறது. பாரதி ராஜா கதை இது கடைசி வரைக்கும் படவே இல்லை. ஏதோ ஒரு படம் பண்ணதான் ஞாபகம்.
கல்லுக்குள் இருமோ என்ன மற்ற படங்கள் எல்லாமே ஆர் செல்வராஜங்கிற அற்புதமான ஒரு மார்க்சியம் தெரிந்த ஒரு எழுத்தாளர். அவருடைய கதைகளை தான் பிறர்கள் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் கலைமணின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பாக்யராஜ், தன்னோட அசிஸ்டண்ட்டாக வந்து பணியாற்றுகிற மணிவண்ணன், இப்படி எழுத்தாளர்களிடமிருந்து தான் கதையை சொல்லி பாரதிராஜா இருக்கிற மிகப்பெரிய என்ன தெரியுங்களா, அவர் கதை எழுத வராது, சொல்ல தெரியாது. ஆனால் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே விஷுவலாக அழகாக பண்ணி மெருகு பண்ணி மிக அழகாக படம் எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த திறமை உண்டு. ஆனால் அது திரைக்கதை அவர் தானே பண்ணார். திரைக்கதை அவர் பண்ணுவார். எழுத்தாளர் கூட பண்ணுவாங்க, ஆனால் திரைக்கதையில் கூட இருப்பார். ஒரு உணர்ச்சி வசமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார், கோபப்படுவார், திடீர்னு அழுவார், சண்டை போடுவார், கட்டி அணைச்சிக்குவார். அது திரைக்கதைகளில் அவர்கிட்ட இருக்கும். இந்த திரைக்கதையினுடைய இந்த விரிவே என்பது குணங்களினுடைய விரிவு தான். அதனால தான் பாரதிராஜா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரைக்கதை ரொம்ப நல்லாவும் இருக்கும், உணர்ச்சி வசப்பட்டதாகவும் இருக்கும். அதில் அவருக்கு கை தேர்ந்தவர். அவர் முக்கியமாக அவருடைய வெற்றி கிராம படங்களில் இருந்ததா இல்லை நவீனம் என்று சொல்லப்படுகின்ற நகரம் சார்ந்த படங்களில் இருந்ததா? இல்லை, நகரப்படங்கள்னு சொன்னால் 2 படம் தான். ஒன்று சிவப்பு ரோஜாக்கள், டிக் 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 மெட்டாக இருந்தது. 2மே மிக பிரமாதமாக இருந்தது. ஆனால் டிக் 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 சரியாக போகலை. சிவப்பு ரோஜாக்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. ஆனால் கிராமங்களில் இருக்கிற எல்லா படங்களில் தான் ஈஸ்தட்டிக் என்று சொல்லுகிற இயற்கை சார்ந்த உணர்வில் சார்ந்த காட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கதாபாத்திரங்களோடு கொஞ்சம் கூட குறையாமல், இது 60% சொன்னாங்க, 40% இயற்கை காட்சி, அதனுடைய கோணங்கள், இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் வாழ்ந்த வாழ்க்கையின் பகுதிகளை அப்படியே செல்லுலாய்டில் கொடுத்தாரு. அப்போ படம் பார்க்குறவனுக்கு அவன் ஊர், பெண்களுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய துயரம் இருக்குது உலகத்திலேயே. பெண்கள் தான் படைக்கிறார்கள், ஆனால் பெண்கள் தான் துயரங்களை அனுபவிக்கிறார்கள். இந்த கிழக்கட்சிமையில் மிக பிரமாதமாக பண்ணியிருப்பார். என் கூட பிறந்த அண்ணன்டா, அவனை போய் பார்க்க விடாமல் தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த கிழக்கட்சிமையில் பழைய பாசமலர் சிவாஜி சாவித்திரி படத்தினுடைய அதுக்கு சமமாக அந்த சூழல்கள், அந்த சூழலும் போகிறதும் வண்டியில் போகிறதும் அழுவுறதும் மிக அழகாக தத்ரூபமாக பண்ணி ஒரு கிராமத்தான் வந்து எப்படி அந்த ஊரில் பார்த்தானோ அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு படத்தில் காமிச்சிருப்பார். அவருடைய பலம் என்பதே கிராம படங்களுடைய உணர்வுகளை மிக அழகாக துல்லியமாக சொல்லக்கூடிய அந்த தன்மை தான். அது பாரதிராஜா அடிச்சுக்கிற ஆளே. திரு பாரதிராஜாவுடைய படங்களில் அதிக முக்கியத்துவம் பெற்றது அல்லது உறுதி கொண்டது, உறுதியாக இருந்தது, ஸ்ட்ராங் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறது பெண் பாத்திரங்களா ஆண் பாத்திரம்? பெண் பாத்திரம். மயிலில் தொடங்கி புதுமை பெண் ரேவதியில் ஆரம்பித்து அப்புறம் வந்து கிழக்க ரயிலில் வந்து ராதிகா ஆரம்பித்து பூரா பெண்கள் சார்ந்தது தான். அது காரணம் வந்து அவருக்கு அம்மா மேலே ரொம்ப கருத்தம்மா தான். அங்கே அம்மா, அந்த கருத்தம்மா பேர்லேயே ஒரு படமே எடுத்திருப்பார், கருத்தம்மான்னு சொல்லிட்டு. எங்கள் சின்ன வயசில் எல்லாம் வந்து பெண் குழந்தைகளை அந்த பால், அந்த விஷப்பால் குடித்து சாகடிச்சிட்றாங்கன்றனால அவங்க அம்மா அடிக்கடி அந்த ஊரில் நடக்கிற சொல்கிறதுனால அதுக்காகவே கருத்தம்மான ஒரு படம் எடுத்தார். பெண்கள் என்பவங்க தான் குடும்பங்களிலேயே முக்கியமான தன்மை உள்ளவர். நாம் எல்லாரும் வந்து பேசுவோம், ஆனால் அந்த குடும்பங்களில் அவங்க எந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதை வந்து வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகவே அம்மாவால் தான் நாம் வளர்ந்தோம், அம்மா இல்லைன்னா நம்ம கிடையாது என்பதை புரிந்து கொண்ட அவர் ஒரு குடும்பத்தினுடைய அச்சாணி பெண். அந்த பெண்ணை வந்து எல்லா படங்களிலுமே ஒரு முதன்மைப்படுத்தி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அது அவர் அறியாமல் அவருக்கு அவர் தாய் கற்றுக் கொடுத்தார். அதனால கடைசி வரைக்கும் நீங்கள் புதுமை பெண் சொன்னதுனால சொல்லணும், அவர் முக்கிய பாத்திரம் வீடு தாண்டி வருவது, அது ஒரு பாடல் கூட இருக்கு. ஆமாம், ஒரு தென்றல் புயலாக வீடு தான். அது அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துறது. பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து விலகி வருவது. மற்ற படங்களிலும் இதே மாதிரி தலைகளை உடைக்கக்கூடிய பெண் பாத்திரங்கள் தான் அவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ பெண் சுதந்திரமானவள், பெண் தனக்கு என்ன வேணுமோ அது அவள் தான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது என்கிற சித்தாந்தத்தில் இருப்பவர் தான் பாரதிராஜா. அதை தான் அவர் தன்னுடைய படத்துலலாம் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற படத்தில் 2 வேறுபட்ட மதம், 2 வேறு நிலைப்பாடு உள்ள வாழ்க்கை நிலை, ஆனால் 2 பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் என்ன தவறு என்று கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான காட்சி தான் கிளைமேக்ஸை வச்சுருப்பார். அந்த காலத்தில் அது பேசப்பட்டது. ஆனால் அவர் படத்தில் கொண்டு போய் சேர்த்து இதை நீங்கள் செய்யுங்க, இந்த உணர்வு சரியானது என்று சொன்னது பாரதிராஜா. நீங்கள் அதுக்கு பிற்பாடு பாருங்கள், ஏற்கனவே இருந்த அந்த காதல் திருமணங்களை விட அதுக்கு பிற்பாடு பெண்கள் தங்களுடைய உரிமைகளை புரிந்து கொண்டு பொருளாதாரம் சேர்ந்த பிற்பாடு தன் வாழ்க்கை துணையை தானே சேர்ந்து கொண்டு உயர்ந்து போராடுகிற இடம் வந்திருக்கும். அந்த இடத்த முதல்ல காண்பிச்சவர் வந்து இவர் தான். காண்பிச்சு நீ நினைக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு பல கோடி மக்களும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி சினிமாவில் சொல்கிறாரு. அப்போ நமக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சொல்லக்கூடிய ஒருத்தர் யாராக இருக்கார், நம்ம அப்பா அம்மாவுக்கு யார் சொல்கிறாரு, பாரதிராஜா படத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர் சொல்லுது. அப்போ அந்த பெண்ணுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கு ஈஸியாக சொல்லக்கூடிய இடத்த வந்து கொண்டு வந்து நகர்த்துறாரு. ஒரு கலை என்பது என்ன, உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருக்கிற செய்திகளை அந்த கதாபாத்திரங்களின் மூலமாக சொல்ல வைத்து அந்த குடும்பத்தில் இணக்கமாக்குறது.
எனவே அந்த மனிதர்கள் வந்து மேலும் சொல்வதற்கு சௌகரியமாக்குறது. அது போன்ற இடத்தைத்தான் திரைப்படம் செய்யும். அந்த திரைப்படத்தில் சரியாக புரிந்து கொண்டு பெண்களை வந்து உயரத்தில் கொண்டு வந்து வைத்து அவர்களை மதிக்க வேண்டும் என்ற இடத்தில் நகர்த்தியவர் பாரதி ராஜா. இதே மாதிரி பாலச்சந்தர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து கீழ்மட்ட மக்களுடைய பெண்களை அவர் தொடவே இல்லை. அவர் வந்து மிடில் கிளாஸில் அப்பர் மிடில் கிளாஸில் இது பண்ணார். அவங்க உயர்ந்தவர்கள், உயர்ந்த பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மட்டுமே அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அதனால தான் அவர் சிகரத்தில் இருந்தார், இவர் இமயத்தில் இருந்தார். சிகரம் உருகாது, இமயம் உருகும். மனிதர்களுக்காக கண்ணீர் விட்டு அழும். அதனால தான் இன்றைக்கி என்னுடைய அந்த இறப்பினால் கூட இயக்குனர் இமயம் வந்து பாரதி ராஜா மரணம் என்பது எல்லோர் இல்லத்திலும் தன்னோடு பிறந்து வளர்ந்த ஒரு சகோதரன் இறந்து விட்ட அந்த துயரத்தை வந்து அனுபவிக்கிறாங்க. வேற ஒன்றில் வெறும் சினிமாக்காரனாக அவர் இல்லை. ஒரு ரத்தமும் சதயமான மண்ணின் விளிம்பு நிலை மனிதர்களை புரிந்து கொண்ட ஒரு கலைஞராக இருந்தார். உயரத்தில் இருந்து விட்டால் யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் தனக்கு கீழே இருந்தவர்களெல்லாம் உயரத்தில் ஏற வேண்டும் என்று தட்டி கொடுத்து திரைப்பட இயக்குனராக்கி புதிய இளைஞனை கூட கூப்பிட்டு அரவழைத்து அவனை வந்து மேலே சென்று வா, நன்றாக வளரு என்று பாராட்டியவர் பாரதி ராஜா. வெறும் இயக்குனராக இன்று யாரும் சோகப்படலை. அவர் ஒரு சிறந்த மனிதர், நல்லா கோபப்படுவார். ஜெயகாந்தன் ஒரு முறை ஜெயகாந்தனோட நான் ஒரு முறை சென்று அலைகளை ஓய்வதில் நடிகர் சங்கத்தில் நான் பார்த்தேன். அப்போ என்னென்னா புதிய வார்ப்புகள் என்கிற படம் கூட தலைப்பு கூட ஜெயகாந்தன், இது உங்களுக்கு தெரியும், அது சிறுகதையோடு. ஆக ஜெயகாந்தனை ரொம்ப பிடிக்கும் பாரதி ராஜா. எழுத்தாளர்கள் கொண்டாடுவார். நமக்கு என்னடா தெரியும், அவங்க தாண்டா பார்த்து ரொம்ப ஊன்றி ஒரு உணர்வில் சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், நம்ம வந்து கேமரா கோணத்தில் நம்ம செய்கிறோம். அவன் தாண்டா பிதாமகன் எப்படி எழுத்தாளர் கொண்டாடுகிறவர். அப்போது அவர் அலைகள் ஓய்வதில் ஒரு பெரிய புரட்சி, ஒரு திருமணத்தை செய்கிறார், ஜாதி மதம் கடந்து ஒன்று பண்ணுறாருன்னும் போது ஜெயகாந்தன் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணுறாரு. நடிகர் சங்கத்தில் மாலை 6:30 மணிக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. நாங்கள்லாம் ஜெயகாந்தனோட போய் சொல்கிறோம். நான் ஜேகே என்கிற ஒரு ஓவியர் எல்லாரெல்லாம் போகிறோம். சந்திரசேகரன் ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார், அவர் கூட இருந்தவர், பொன்வண்ணன், இவங்கெல்லாம் நாங்கள் எல்லோரும் போகிறோம். அந்த படம் ஓடிக்கொண்டிருக்குது. நம்ப மாட்டீங்க, 2-2.5 மணி நேரம் அந்த படம் ஓடுது. பாரதி ராஜா அருகாமையில் உட்கார்ந்து கொண்டு எல்லோரும் பாரதி ராஜா எடுத்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயகாந்தனும் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஜெயகாந்தனின் முகத்தை பார்த்து கொண்டே 2 மணி நேரம் இருந்தவர் பாரதி ராஜா. இந்த படத்தை பார்த்து என்ன அவர் ரியாக்ட் பண்ணுறாரு, கோபப்படுறாரா, சிரிக்கிறாரா, பாராட்டுறாரா என்று அவர் பார்த்து கொண்டிருந்தவர். படம் பார்த்து முடித்து விட்டு வெளியே வந்த ஒரு பாடு ஒன்றுமே பேசாமல் ஜெயகாந்தன் படம். அந்த பீரியடில் என்ன நினைப்புன்னு சொன்னால், இந்த ஜெயகாந்தன் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர், உலகமே கொண்டாடக்கூடியவர், சிறுகதை சக்கரவர்த்தி. இவர் இந்த படத்தை பற்றி பாராட்டி சொன்னால் அதை அடுத்த நாள் விளம்பரத்தில் போட்டு நம்ம அந்த படத்தை விளம்பரப்படுத்தலாம் என்பதற்கான நிகழ்வாகத்தான் இருந்தது. ஆனால் படம் பார்த்து விட்டு ஒன்றுமே அவர் சொல்லலை, அமைதியாக போயிட்டார். பின்னாடி எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பாரதி ராஜா போகிறார். போனதும் தயங்கி நிற்கிறார். ஜெயகாந்தன் வந்து, ஐயா என்ன படத்தை பற்றி சொல்கிற மாதிரி எடுத்திருக்கேன் படம் அப்படின்னு கட்டி பிடிக்கிறார். ஒரு வார்த்தையில் கூட வெளியே சொல்லலை. அதை பார்த்து விட்டு இந்த பெருமிதமான சொற்களை போதும்னு அவர் வந்து கண்ணீர் துளிகள் வருது பாரதி ராஜா. பாரதி ராஜா ஒரு கலைஞர், பாசாங்கு இல்லாத ஒரு மனிதன். கோபம் வந்தால் கண்டபடி திட்டுவார். பொதுவாகவே மதுரைக்காரங்களுக்கு கோபம் வந்தால் வீச்சேரிவல் கருப்புன்னிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற குணாதிசம் உள்ளவர் தான் நம்ம பாரதி ராஜா. ஒரு நல்ல கலைஞர் கிடைத்து விட்டால் தூக்கி கொண்டாடுவார், பிடிக்கலன்னா அப்படியே திப்பிடுவார், பயம். உண்மையிலேயே அவர் நடிக்க வந்தவர், இயக்குனராக மாறிட்டார். நீங்கள் நடிக்க பற்றி சொன்னீங்க. நீங்கள் கோபம் நிறைய தடவை சொன்னதுனால அவருடைய ஆரம்பகால படங்களில் முக்கியமாக 16 வயதிலே கிழக்கே போகும் வயதில், புதிய வார்ப்புகள், சிகப்பு ரோஜாக்கள் எல்லாத்துலேயுமே நிறைய குறைகள் இருந்தது, குறைகளை மையமாக இருந்தது என்பது போன்ற கருத்துக்கள் அந்த காலத்து பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டது. என்பது கதை நகர்த்துவதற்கான அல்லது கதை முடிவதற்கான ஒரு உத்தியாக திரு பாரதி ராஜா பயன்படுத்தினாரா, இல்லை அதுவும் ஒரு அம்சம்தான் அவருடைய திரை மொழியில்? இல்லை, அதுதான் காரணம்னா அது கதாசிரியர்களுடைய பிரச்சனை தான். பாரதி ராஜா முடிவு பண்ணுறது இல்லை. பாரதி ராஜா ஒரு கதையை வந்து உள்வாங்கிக்கிறாரு, அதனுடைய திருப்பமாக கடைசியில் அதுதான் முடிவு அப்படின்னும்போது அவர் ஏற்றுக்கிறாரு. அதற்குண்டான நியாயங்களை திரைக்கதையில் அமைக்கிறார். ஒரு என்னதான் பண்ண முடியும், ஒரு மனிதன் என்ன செய்வான்? அன்பாக இருந்தால் நெகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டு அழுவான், அரவணைச்சிக்குவான், கொண்டாடுவான். கோபமும் துன்பமும் வந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு மனிதன் என்ன செய்வான்? அடிப்பான், கையில் இந்த பொருளை வச்சு அடிப்பான், கொலை செய்வான். இது 2 இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இதுதான் அவருடைய கதையும் செய்தது. கதையினுடைய மாற்றங்களுக்கான ஒரு அடிப்படை உத்தியாகவும் கொலைகள் பல படைப்புகள். கண்டிப்பாக ஒரு மரணம் என்பது பல செய்திகளை சொல்லும். ஒரு மரணத்தின் பிற்பாடு அந்த அதனுடைய ஏற்கனவே இருந்த எல்லா குணாதிசயங்களையும் மரக்கடிப்படி தூக்கி எறியப்பட்டு வேற குணத்தில் போகும். அதுக்காக தான் ஒரு பெரிய விபத்துக்களும், மரணம் என்பது இயற்கை விபத்து, சில சமயம் இது செயற்கையாக பண்ண வேண்டிய கட்டாயம் கதைகளில் இருக்குன்னா ஏற்கனவே இருந்த கதாபாத்திரங்களை புரிந்து கொண்டு இன்னொரு இடத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு உபாயம் தான் அதெல்லாம்.
அதனால தான் அதெல்லாம் அந்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நீங்க நீங்கள் ஒரு எழுத்தாளர் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நடிப்பு பத்தி சொன்னீங்க, நடிக்க வந்தவர் அப்படி. ஆமாம், அவர் நடிக்க வந்தவர். நிறைய படங்களை நடிச்சிருக்கிறாரு அவர். சில நிறைய படங்கள் அவருக்கு நடிப்புக்காகவே நிறைய ஆமாம் புகழையும் கொடுத்துருக்கு. ஆமாம் அவர் ஒரு இயக்குனரா இருக்கும்போதே நடிப்பு சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவர்னு. ஆமாம். நீங்கள் ஒரு இயக்குனர் தான். அவர் ஒரு இயக்குனரா நடிப்பு சொல்லி கொடுக்கறதுல இருந்து நடிகரா மாறினது எப்படி? இல்லை, அவர் ஆக்சுவலாக அவர் நடிக்க தான் வந்தார். நடிக்க தான் வந்தார். ஆனால் அவர் முகத்தை பார்த்துட்டு அப்போ இருந்த காலம் என்ன, கமலஹாசன், எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ஏவிஎம் ராஜன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விட்டுட்டு சூப்பர் அவரில் இவர் சமகாலத்தில் வர்றாங்க. அதுக்கு அவர் வாய்ப்பு கேட்கும்போது சொல்கிறேன் சார், இப்படி எல்லாம் அழகாக அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, அது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், வேறு மாதிரி இருக்கணும் அப்போ அப்படின்லாம் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இவர் போகும்போது முகத்தெல்லாம் பார்க்குற மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு கேலி பேசப்பட்டு அவர் நகர்ந்தவர் தான். நாடகங்களில் நடிச்சிருக்கார். இவருடைய நாடகத்துக்கே இளையராஜா வந்து வாய்ச்சிருக்கார். பாவலர் பிரதர்ஸ் வந்து இவருடைய நாடகங்களே வாய்ச்சவங்க தான். அதனால தான் பின்னாடி 2 நண்பர்களும் வந்து திரையுலகத்தில் ஒன்றா வர்றாங்க. அப்போ நடிக்க வந்தவர் சரி அப்போ என்ன தான் பண்ணுறது, சினிமாவில் நம்ம நினைக்கிறது எதாவது பண்ணணும், அப்போ ஒரு இடம் தேடுவோம் என்பதனால் அவர் புட்டண்ணா கனகள்கிட்ட போகிறார். தமிழ்நாட்டில் யாரும் சேர்த்துக்கல. புட்டண்ணா கனகள்கிட்ட போய் அசிஸ்டன்ட் ஆகிறார். அங்கே நுணுக்கங்கள் கற்றுக்கிறார். சிக்கனமாக அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு தான் 16 வயதில் 26 நாள் எடுக்கப்பட்ட ஒரு படம். இன்றைக்கி வந்து 80 நாள், 100 நாள், 150 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் 26 நாளில் 2.25 மணி நேரம் படம் எடுக்கிறதுல அதில் 5 பாட்டு இருக்குது, 60 காட்சிகள் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு குரு யாருன்னா புட்டண்ணா கனகல் தான். அங்கே போய் அவர் கற்றுக்கிட்டு வந்து அவர் வந்து அப்படியே மேலே பயணப்படுகிற போது காட்சிகளை சொல்லுகிற போது இவர் நடித்து காமிக்கிறார். இந்த பாரதி ராஜா எல்லா கதாபாத்திரம் நடித்து காமிக்கிறார். அதில் 30 அல்லது 40% மட்டும்தான் எல்லாரும் நடிக்கிறாங்க. அந்த 40% நடிப்பு தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. ஆக மீது 60% நடிப்பு பாரதிராஜிட்டே இருக்குது. கமலஹாசன் ஒரு முறை சொன்னார், 3 படம் பண்ணவர் அவர். 14 வயதில் பண்ணியிருக்காரு, சிவப்பு ராஜாக்கள் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் கைதி டேரி பண்ணியிருக்காரு. அதில் கோமணம், இதில் கோட்டு, அடுத்துக்கு அப்பா புள்ள வெஸ்ட் அப்படி பண்ணவர். அப்போ அவர் சொல்கிறாரு, பாரதி ராஜாவை நடிக்க வைக்கணையா, அவர் எல்லாரும் என்ன பிரமாதம் நடிக்க வைக்கிறாரு, அவர் நடிக்க வச்சே தீரணும்னு சொல்லிட்டு பண்ணுகிற போது விருமாண்டி படம் வருது. அப்புறம் கதை விவாதத்தில் இருக்கிறோம். அப்போ சொல்கிறாரு, ராசி அந்த அந்த கேரக்டர் அது பின்னாடி நெப்போலியன் பண்ணுது அந்த கேரக்டரை பாரதியாட்ட நடிக்க சொல்லி நான் கேட்டதாமே சொல்லுங்கள் சார், நீங்கள் போய் சொல்லுங்கள். இல்லை அது ஒரு மாதிரி ஆகிடும், நீ போய் அந்த கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவர் நடிக்க கூப்பிட்டு வா, படம் வரும், நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் கமல், ஒரு பக்கம் பாரதி ராஜா, எப்படி இருக்கும், இமயம் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி ஒரு டிசைன்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணியாச்சு. நாங்கள் நேரடியாக போயிட்டு பாரதியாட்ட போய் கேட்குறோம். போயிட்டு வந்து அப்போ எனக்கு தெரியும், நான் மாணவ பருவத்திலிருந்து தெரியும், ஏன்னா என்னோட நாடகத்தில் தலைமை தாங்கியிருக்காரு. அப்புறம் தாய் பற்றி சப்எடிட்டராக இருக்கும்போது நிறைய அவங்க படப்பிடிப்பு போவோம், எழுதுவோன்றாலும் பழக்கமே தொடர்ச்சியாக உண்டு. போகும்போது என்ன இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு, என்னையா சொல்லியிருக்கா, எதுக்காக வந்திருக்கேன், கரகரன்னு குரல் தான் அவருடையது, என் இனிய தமிழ் மக்களே தானே சொல்கிறாரு. அவர் சொல்கிறோம், கமல் நினச்சிங்க சும்மா ஏதோ எடா கூடமான்னு போனேன் அப்படின்றார். அது ஒரு பாசத்தில். இல்லை சார், நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கணும். நடிப்பா நானா, அவங்க முன்னாடியா, நல்லாரியா? இல்லை சார், கதை சொல்கிறேன். கதையை சொல்லி அப்படி முடிச்சதும் இதில் அவர் என்ன பண்ணுறார், கமல் ஹீரோவை பண்ணுறார். இப்போ நீ சொன்ன கதை அதில் நான் என்ன பண்ணுறேன், இல்லை எதிர்நாயகன். யோ வில்லன்னு சொல்லியா, எதிர்நாயகன்னு எனக்கே காது குத்துற. நான் ஹீரோவை நடிக்க வந்தவன், என்ன வில்லன் ஆகாதீங்க, நடிக்க முடியாது போயா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் என்னென்னோ கன்வின்ஸ் பண்ணுறோம். கூட சித்ராஷ்மன்லாம் இருக்கார், பொண்ணு நல்லா இருக்கார், முடியாது ஏன்னா நடிக்க கூப்பிட்றான், வில்லனாக கூப்பிட்றான், அதான் முடியாது போ அப்படின்னு சொல்கிறார். வேறு வழி இல்லாமல் அதுக்காக கமல் வந்து பாரதி நடிக்க முடியல, வேறு வழி இல்லாமல் மறுபடியும் நெப்போலியன் நான் கேட்குறோம். அவர் சட்டசபையில் இருக்கார், ஃபோன் பண்ணுறோம், வர்றாரு, கதை கேட்குற நடிக்கிறார், போகிறார். அப்போது வேணாம் முடியாதுன்னு சொன்னவர் அந்த நடிப்பு திறமைகள் ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு அவர் நடிகராக மாறுறார். அவர் வயதும் முதிர்ந்த அனுபவம் அவர் சொல்லிக் கொடுத்த எந்த கேரக்டர்லையும் அவர் கிடையாது. முழுக்க வேறு பண்பட்ட கதாபாத்திரம் முழுக்க அவர் 25 படங்கள் தொடர்ந்து நடிக்கிறார். சொல்கிறார், யோ நான் முதலே பண்ணியிருக்கேனையா, தப்பு பண்ணிட்டேன், நான் யாரையோ கொண்டாந்து நடிக்க வச்சு பெரிய ஆளாக்கினேன், நான் நடிக்கணும்னு போது நம்பிக்கை இல்லை பாரு, மற்றவங்களும் நம்பிக்கை இல்லை, எனக்கே நம்பிக்கை இல்லாமல் போச்சு பார்த்தியா, நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொன்னவர். அவருடைய இன்றைய மரணம் கூட ஒரு நடிகராக முழுமை பெற்று அதில் அவர் வெற்றி பெற்று இருந்ததனால் எல்லோரும் இந்த மரியாதையான மரணத்தை அவர் நிம்மதியாக இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தை கூறி மிக ராசி அழகப்பன், மிக நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு பேரு
த கிங் சென்னைக்கு வராரு. மறைக்காயா. யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.